வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலர் தியரி. நம்ம டிசைனிங் ஒர்க்கில் ரொம்பவுமே முக்கியமானது. கிராஃபிக் டிசைனிங், யூஐ யூஎக்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைனிங், ஃபோட்டோஷாப்பு, ஃபோட்டோ லேபு, ஸ்டூடியோஸ் இதுகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம கலர் தியரி. இந்த கலர் தியரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலினாலும் கூட டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலிங்கிற காரணத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வேணும். அந்த இமேஜை வச்சு தான் உங்களுக்கு மற்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் கலர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கலர், செகண்ட் 3 கலர், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர். ப்ரைமரி கலர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா RYB, ரெட், எல்லோ, ப்ளூ. ஓகேங்களா? இந்த 3 கலரும் பார்த்திங்கன்னா ப்ரைமரி கலர். அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, க்ரீன், வயலட், இது பார்த்திங்கன்னா செகண்டரி கலர்ஸ் அப்படின்பாங்க. ஓகேங்களா? இந்த 6 கலரையும் வச்சு அடுத்த 6 கலரை உருவாக்குறது தான் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் கலர். ஓகேங்களா? இந்த கலர்ஸை நம்ம ஒரு ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். கஸ்டம்லேயே வைக்கலாம். இங்கே கவனிங்க, எல்லோ, ரெட், க்ரீன், இது ப்ளூ. இது ப்ரைமரி கலர்ஸ். இந்த 3 கலர் தான் நம்ம ஒர்க்கில் எந்த ஒரு டிசைனிங்லையும் எந்த ஒரு கலர் மெத்தட்லையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் ப்ரைமரி கலர். இந்த 3 கலரை யூஸ் பண்ணி தான் மற்ற கலர்ஸை சிஸ்டமானாலும் சரி, மற்ற ஒர்க்லேயே ஆனாலும் சரி மிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மளோட கம்ப்யூட்டர் ஃபோட்டோஷாப்பில் பார்த்திங்கன்னா RGB, ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே க்ரீன் வந்திருக்கும், இங்கே எல்லோ வந்திருக்கும். ஆனால் நம்மளோட கலர் தியரி பிரகாரம் ரெட், எல்லோ, ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் தியரி தான் நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ஃபோட்டோ கேமராலையும் சரி, மற்றதுலேயும் சரி, இந்த 3 பேஸ் கலரை வச்சு தான் மற்ற கலரை க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? செகண்டரி கலர், அதாவது எல்லோ, ரெட்டு, ப்ளூவை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய கலர்கள் தான் செகண்டரி கலர். எல்லோவையும் ரெட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, கவனிங்க. செகண்டரி கலர் ஆரஞ்சு. எல்லோவும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணால் ஆரஞ்சு கிடைக்கும். ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வயலட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், செகண்டரி. ப்ளூவும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் கிடைக்கும். இது செகண்டரி. ஓகேங்களா? இந்த செகண்டரி கலர்ஸை வச்சு எப்படி நம்ம டெரிட்டரி, தேர்டு டைப் ஆஃப் கலர்ஸை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லோ ஆரஞ்சு. என்ன எல்லோ ஆரஞ்சு, ஏன் ஆரஞ்சு எல்லோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ப்ரைமரி கலர் என்னவோ அதை ஃப்ரண்ட்லேயும், செகண்டரி கலர் என்னவோ அதை பேக் சைட்லேயும் உச்சரிக்கிறது தான் இதுக்கு சரியான தீர்வுன்னு நம்மளோட இந்த கலர் தியரியை கண்டுபிடிச்சவங்க சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெட் ஆரஞ்சு. ஏன்னா ப்ரைமரி ரெட்டும் செகண்டரி ஆரஞ்சும் இருக்கிறதுனால அது ரெட் ஆரஞ்சு. அப்படி இந்த கலர்ஸை இந்த டைப்ஸில் வச்சுருக்கிறது தான் 12 கலர். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் இருக்காது, பிளாக்கும் இருக்காது. ஏன் ஒயிட்டும் பிளாக்கும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பொதுவான கலர். இந்த கலர்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான கலரு ஒயிட்டும் பிளாக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இமேஜை பார்த்துட்டோம். இருங்க, அடுத்ததை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க, காம்ப்ளிமெண்ட்ரி கலர், காம்ப்ளிமெண்ட்ரி, ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி, அனலாக், டெரிட்டரி,
டெட்டரெட்டிக், ஸ்கொயர், மோனோக்ரோமேட்டிக், இப்படி இந்த டைப்ஸில் இருக்கிற கலர்ஸு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த கலர்ஸை வச்சு எப்படி டிசைன் பண்ணலாங்கிற ஒரு மெத்தேடை தான் இந்த இமேஜ் உங்களுக்கு காமிக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி கலர் அப்படின்னா இப்போ ஒரு ரெட் எடுக்கிறீங்க, இருங்க மறுபடியும் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே கவனிங்க, இந்த ரெட் எடுக்கிறீங்க, ரெட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன். இந்த ரெட்டை ஒரு பேஸ் கலராக எடுத்திங்கன்னா இந்த க்ரீனை வச்சு ஒரு டிசைன் உருவாக்கலாம். இல்லை இந்த க்ரீனை ஒரு பேஸ் கலராக எடுத்திங்கன்னா, பேஸ் கலர்னால் பேக்ரவுண்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெட்டை வச்சு நீங்கள் ஒரு டிசைனை உருவாக்கலாம். ஓகேங்களா? ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட்டும் இந்த ப்ளூவும் இந்த எல்லோ க்ரீனும் இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. இந்த பேஸ் கலருக்கு, இந்த ஸ்ட்ரெயிட் கலருக்கு பார்த்திங்களா காம்ப்ளிமெண்ட்ரி கலர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கலரும் எடுத்து நீங்கள் ஒரு டிசைனை உருவாக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற ரெட் எடுக்கிறீங்க, ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் வயலட்டும் ஆரஞ்சு, ஓகேங்களா, இந்த ஆரஞ்சு கலரும் எடுத்திங்கன்னா அனலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சைட் ஆஃப் மெத்தட் கலர்ஸும் எடுத்து நீங்கள் ஒரு டிசைன் பண்ணலாம். இந்த ட்ரையாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் டைப்பில் இருக்கக்கூடிய ப்ளூ ப்ரைமரி கலர்ஸை மட்டும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு டைப்ஸ். ஓகேங்களா? இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து டெரிட்டரி கலரு. அந்த டெரிட்டரி கலர் மட்டும் எடுத்து ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டெரிட்டரியும் இந்த க்ரீனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டெரிட்டரி நேர் காம்ப்ளிமெண்ட்ரி எடுக்காமல் இந்த ஒரு ஸ்கொயராக நம்ம எடுத்தும் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைமரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி, ஒரு டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 டைப் ஆஃப் கலரும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் டிசைன்ஸை வந்து பக்காவாக சூப்பராக பண்ணலாம். இங்கே மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோக்ரோமேட்டிக்னால் என்ன அப்படின்னா, ஒரு ரெட் எடுக்கிறீங்க, அந்த ரெட்லேயே லைட்டாக டார்க்காக எடுக்கிறீங்க, லைட்டு 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 லைட்டு, அடுத்து இருக்கக்கூடிய லைட் கலர், அப்புறம் ஒயிட், இப்படி இருக்கக்கூடிய ஒரே கலரை அப்படியே சேச்சுரேஷன் டைப்பில் நம்ம பண்ணுவோம்ல, சேச்சுரேட், அதாவது வந்து ரெட் எடுக்கிறோம், ரெட் அப்படியே சேச்சுரேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலரை பேஸ் பண்ணி அடுத்த கலரை நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஒரு இருங்க அந்த இமேஜ் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலரை தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன், இதெல்லாம் ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன். இங்கே பாருங்கள், இங்கே அனலாக்கு, டயட்டு, இப்படி கலரும் எடுக்கலாம். இந்த கலருக்கு இந்த கலர் மேட்ச் பண்ணலாம், இந்த கலருக்கு இந்த கலர், இந்த டைப் ஆஃப் இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது, போய் பாருங்கள். சிஎம்ஒய்கே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், சியானு, மெஜந்தா, எல்லோ, பிளாக்கு, 4ஐயும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணால் சிஎம்ஒய்கே. நம்ம வந்து ப்ரெஸ்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணுற கலர், ஆர்ஜிபி ஸ்டூடியோஸில் எல்லாம் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இதெல்லாம் வந்து ஸ்டூடியோஸில். ஓகேங்களா? இந்த கலர்லாம் வச்சு எப்படி நம்ம டிசைன் பண்ணோங்கிறது தான் இந்த ஹார்மோனிஸ், கலர் ஹார்மோனிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன். ஹியூ பாருங்கள், ஹியூக்கு ஒரு ரெட் எடுக்கிறோம், அதை டார்க் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா பிளாக் ஆகுது. ரெட் எடுத்து டிண்ட் சைடு, ஒயிட் சைடு நம்ம கொண்டு போனோம்னா ஒயிட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஓகேங்களா? ஹியூ ஒரு சைடில் டார்க்காகவும் ஒரு சைடில் வந்து சேச்சுரேட் பண்ணுறது. சேச்சுரேஷனுங்கிறதே நீங்கள் வந்து ஒன்று லைட் பண்ணலாம், ஸ்ட்ராங் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை பயன்படுத்துகிற ஒரு கலரை வேறு கலருக்கு லைட்டாகவோ டார்க்காகவோ மாற்றுறது ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கலர் பற்றின விஷயத்தை நல்லா நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா டிசைன் ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப சூப்பராக நீங்கள் உங்களோட டிசைன்ஸை மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோபிக் கலர்ஸ். அடோபிக் கலரில் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியல, எனக்கு இதை பற்றியே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அடோபிக் கலருக்கு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து நான் இப்போ சொன்ன மாதிரியே இங்கே அனலாக்கு, மோனோக்ரோமேட்டிக்கு, இப்போ அனலாக்லேருந்தே போயிடுவோம். அனலாக்குங்கிறது இங்கே பாருங்கள்,
இங்கே இருக்கக்கூடிய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கலராக இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இது பேஸ் கலர். ஓகேங்களா? இந்த பேஸ் கலரை எடுத்து இந்த 4 கொடுத்துருக்கு, 5 கலரை. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த வீல் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். இந்த ஏரோ மார்க் வீல் நீங்கள் எங்கெல்லாம் ட்ராக் பண்ணி வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கலரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த கலர்ஸை வச்சு நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்கும், அது இந்த கலர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து எல்லோ இந்த எல்லோவில் வச்சு நான் டிசைன் பண்ணோன்ட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த எல்லோவை வச்சுக்கலாம். இல்லை வேறு கலர் இதை பேஸ் எடுத்து இந்த கலரில் நான் டிசைன் பண்ணணும், இல்லை இந்த க்ரீன் எடுத்து இதில் நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னீங்கனாலும் இதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். மற்ற கலர்ஸை நீங்கள் நகர்த்த முடியும், ஆனால் பேஸ் கலரை நீங்கள் இப்படி மட்டும்தான் நகர்த்த முடியும். மற்றதெல்லாம் இப்படி நீங்கள் நகர்த்திக்கலாம். ஓகேங்களா? குறைக்கலாம், கூட்டலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது அனலாக்கு. மோனோகிராமேட்டிக் பாருங்கள், இங்கேருந்து ஒரு கலர் டார்க்லேருந்து லைட் வரைக்கும் இருக்கக்கூடியது மோனோகிராமேட்டிக். இதில் நீங்கள் எங்கே வேணால் திருப்பி வைக்கலாம், உங்களுக்கு தேவையான கலரை அது கொடுக்கும். இந்த ட்ரையாங்கிள் டைப்பு. ஓகேங்களா? அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி, நேர் ஆப்போசிட் இருக்கிறது ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. பக்கத்தில் இருக்கிற கலர் நேர் ஆப்போசிட் பேஸ் பண்ணி பக்கத்தில் ஸ்ப்ளிட்டு, ஸ்கொயரு, காம்பவுண்டு, ஷேட்ஸு. வெறும் ஒரு கலரை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்பிசி கலர் மோடு, லேபுக்கு யூஸ் பண்ணுற கலர் மோடு. இந்த மாதிரி நம்ம ஆர்ஜிபி வச்சும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமேஜ் இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கனால அந்த இமேஜில் இருக்கக்கூடிய கலர் எடுத்து இந்த டிசைன் நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு கலர்ஸை வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இங்கே கவனிங்க, ஒரு கலர் இருக்குது, இது வந்து பேக்ரவுண்டு. இங்கே கவனிங்க, இங்கே பேக்ரவுண்டு. இதில் உள்ளே வந்தீங்கன்னா அக்சபிலிட்டியில் உள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டு ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு இப்போ இங்கே பாருங்கள், ரெகுலர் டெக்ஸ்ட்டில் ஃபெயில்டு காமிக்குது. இந்த டிசைனுக்கு இது நல்லா இருக்காது இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு. ஆனால் மற்ற லார்ஜ் டெக்ஸ்ட்டுக்கும் கிராஃபிக் காம்பனண்ட்ஸுக்கும் கிராஃபிக் டிசைனுக்கும் இது பாஸ் அப்படின்னு அது காமிக்குது. இதை நம்ம எப்படி வந்து பாஸ் பண்ணுறது எல்லாமே அப்படின்னா இங்கே கவனிங்க. இப்போது எல்லாமே பாஸ்ன்னு காமிக்குதுங்களா? ஒயிட்டு வச்சோம், ஆனால் எல்லாம் பாஸ். இப்போ ஒயிட்டில் நீங்கள் இந்த பேக்ரவுண்டை வச்சு டிசைன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நிறைய பேர்த்தால் கவரப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இந்த கலர் தியரியில் இது சொல்லுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது அட்ராக்டாக இருக்கும், இது ஃபெயில்டு. நீங்கள் மற்ற இது வைக்கும்போது ஓகே, ஆனால் இது ஃபெயில்டு. இப்போ ரெட்டு வைக்கிறீங்க, இது அட்ராக்டாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு இங்கே காமிக்குது. ஓகேங்களா? ஒரு பேஸ் கலரை வச்சு மற்ற கலரை வந்து நம்ம உருவாக்குறோம். பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே பாஸ். நீங்கள் இதுக்கு ஆப்போசிட் நம்மளாம் ரெட்டு வைப்போம், ஆனால் அந்த ரெட்டெல்லாம் இதுக்கு சூட்டபிளே இல்லை அப்படின்னு சொல்லுது. க்ரீன் வைக்கிறீங்க, பாஸ். இப்படி நீங்கள் உங்களோட கலர் பேக்ரவுண்டுக்கு தகுந்த டெக்ஸ்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதில் காப்பி பண்ணி கூட கொண்டு போய் உங்கள் கலரை மேட்ச் பண்ணி இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டு. அதுவே ஒரு இது காமிக்கும், சஜெக்ஷன் காமிக்கும். பிளாக் கலர் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த பேக்ரவுண்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த இது வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சஜெக்ஷன் காட்டும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் எக்ஸ்ப்ளோர். இங்கே ஒரு இமேஜில் இருந்து எடுக்கப்பட்ட கலர்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள், இதுலேருந்து இதில் பாருங்கள், இதை வச்சு இந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணால் இது நல்லாயிருக்கும், இந்த இமேஜுக்கு இது நல்லாயிருக்கும், இந்த டிசைனுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஒரு லிவிங் ரூம் பாருங்கள், அந்த ரூமுக்கு இந்த கலரை மேட்ச் பண்ணி ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் டிசைனிங் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலர்ஸும் இங்கே காமிச்சிருப்பாங்க. இன்றைக்கி ட்ரெண்டில் என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே பாருங்கள். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எப்படி கலர் தியரியை நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே பாருங்கள். இல்லுஸ்ட்ரேஷனுக்கு, யூஐக்கு, யூஎக்ஸுக்கு, ஆர்கிடெக்சருக்கு இங்கே பாருங்கள், ரூம் டிசைனிங் கூட இந்த கலர் நீங்கள் ஷேட்ஸை வச்சு கூட சூப்பராக யூஸ் பண்ணலாம். கேம் டிசைனிங்க்கு, வெல்டர்னஸ்க்கு, வைல்டு அதுக்கு, ஃப்ளவர்ஸ் இந்த பாருங்கள் இந்த டிசைனுக்கு, ட்ராவலுக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருமையாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஒரு
இந்த சேனலுக்கு உதவி பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவி உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் இந்த சேனல்ஸில் இருக்கக்கூடிய வியூஸ் அதிகம் பண்ணி கொடுங்க. அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு வருமானமும் உங்களுக்கு இன்னும் நல்லபடியாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்களில் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல் இருக்குன்னா என்னென்னா, எனக்கு எந்த ரூல்ஸும் இல்லை. அதை பேஸ் பண்ணி நான் பொறுமையாலாம் செய்கிற அளவுக்கு இங்கே டைமும் இல்லை. ஏன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு சவுண்டு வந்துட்டாலும் நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைமோ விழுந்துடும். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறதுனால ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சில நேரங்களில் சொதப்ப வேண்டியதும் இருக்குது. அதுதான் நம்ம சேனலில் நடக்கக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனை. எனக்கு அந்தளவுக்கு வசதிகள் கிடையாது. இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் இருக்கக்கூடியது ஒரு ஓட்டு வீடு. ரோட்டில் ஒரு பாட்டு சவுண்டு வந்தாலும் நம்மளுக்கு ஒரு காப்பிரைட் கிளைம் வந்துடும். அதுக்குள்ளே நான் இந்த வீடியோக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் வளர்ந்தது அப்படின்னா நம்மளோட வளர்ச்சியும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இன்னும் நல்ல வீடியோக்கள் தரக்கு உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.